கனமழை காரணமாக திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நகராட்சி 36வது வார்டில் நகராட்சி நடுநிலைப்பள்ளி கழிவறை சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்ததில் ஆட்டோ நொறுங்கி சேதமானது. இதுகுறித்து நமது செய்தியாளர் சீனிவாசன் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சுற்று வட்டார பகுதிகளில் நேற்று நள்ளிரவு முதல் விடிய விடிய கனமழை பெய்திருக்கிறது. இதன் காரணமாக வாணியம்பாடி நகராட்சிக்குட்பட்ட 36வது வார்டு பகுதியை சேர்ந்த நசருல்லா என்பவர் ஒரு ஆட்டோ ஒன்றை வைத்துக் கொண்டு தக்காளி வியாபாரம், அதாவது வீடு வீடாக சென்று தக்காளி பழங்களை விற்பனை செய்யும் பணியை மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில் நேற்று மாலை வியாபாரம் முடிந்துவிட்டு தன்னுடைய ஆட்டோவை வீதியின் அருகே நிறுத்தி வைத்திருக்கிறார். இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு முதல் விடிய விடிய பெய்த கனமழையின் காரணமாக அருகே இருக்கக்கூடிய நகராட்சி நடுநிலைப் பள்ளியுடைய கழிவறையினுடைய சுவரானது இடிந்து அந்த ஆட்டோ மீது விழுந்திருக்கிறது. இதில் ஆட்டோ முற்றிலுமாக நொறுங்கி சேதமடைந்திருக்கிறது. இத்துடன் அந்த ஆட்டோவில் இருந்த தக்காளி பழங்களும் முற்றிலுமாக சேதமடைந்திருக்கிறது. இது குறித்து தகவல் அறிந்த நகரமன்ற உறுப்பினர் ஜஹீர் என்பவர் சம்பவ இடத்திற்கு விரைந்து உடனடியாக நகராட்சி நிர்வாகத்திற்கும் தகவல் கொடுத்திருக்கிறார். இந்த நிலையில் தக்காளி பழங்களை ஆட்டோவில் வைத்துக்கொண்டு வீடு வீடாக விற்பனை செய்து தன்னுடைய குடும்பத்தை நடத்தி வந்த நசருல்லா என்பவர் தற்போது தன்னுடைய ஆட்டோ மற்றும் தக்காளி பழங்களை முற்றிலுமாக சேதமடைந்ததால் தன்னுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டதாக வேதனை தெரிவித்திருக்கிறார். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக வாணியம்பாடியிலிருந்து செய்தியாளர் ஸ்ரீனிவாசன். வாணியம்பாடி நேதாஜி நகர்ல நான் குத்தனங்கிறேன். இதுதான் என் சொந்த வீடு. பக்கத்தில் பாத்ரூம் இந்த ஸ்கூலில் இருக்குது. நைட்டில் வண்டி இங்கே தான் நான் நிப்பாட்டுறது, எனி டைம் இங்கே தான் நிப்பாட்டுறது. நேற்று கனமழை பெஞ்சதில் ஸ்கூலில் காம்பவுண்டு இதாகி வண்டி மேலே வந்துச்சு. பாத்ரூம் இப்போது நம்ம தக்காளி விற்று தான் நம்மளும் ஏதோ ஒரு 5-10 சமாளிக்கிறோம். 5-10னா நீங்கள் 5,000-50,000 நினச்சி போகிறீங்க. ஒரு 1000 ரூபாவோ 500 ரூபாவோ நாங்கள் சமாளித்து அதை டியூ கட்டுறது. இப்போ அந்த டியூ கட்டுறது கூட இன்னும் கட்டவும் இல்லை நான். இப்போ எப்படி நம்ம பொழப்பு இந்த மாதிரி போச்சுன்னா எப்படி நாங்கள் இது பண்ணுறது? மனசு அப்படியே வலிக்குது எனக்கு. என்னால் முடியல இப்போ பேசுறது கூட. எனக்கு அந்த வண்டி பார்க்க எனக்கு அப்படியே 2 லட்ச ரூபா வண்டி முதல் பணம் போட்டுக்கிறேன் இப்போ நான். இப்போ யார் ரெடி பண்ணி கொடுப்பாங்க எனக்கு? இப்போ அரசாங்கம் மேலே சொல்கிறதா, இல்லை மலை மேலே சொல்கிறதா, இல்லை தெருவில் நின்னு இது மேலே சொல்கிறதா சொல்லுங்கள். இப்போ யார்கிட்ட நான் போய் கேட்குறது? எனக்கு அதை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுங்க சார். என்னால் முடியல சார். இதை பற்றி பார்க்கும்போது என்னால் முடியல. உண்மையை சொல்கிறேன். இது எதனா ஒன்று நல்லது பண்ணுங்க, எனக்கு அது போதும். எனக்கு அந்த வண்டி கொஞ்சம் கிளீன் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஏதோ நான் பொழிச்சிக்கேன் சார். எப்போ பேச முடியல சார். இதுதான் சார் என்னால் முடிஞ்சது. என்ன கூட நீங்கள் பார்த்துங்க செய்யறு சார், கவுன்சிலர் இருக்கார். அவர் தான் காலையில் வந்தார். முதல் வேலை அவர் தான் வந்தார்.